ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பெஸ்ட்டான ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணி ஸ்ட்ராட்டஜியை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். இப்போது ஆப்ஷன்ஸை பொறுத்த மட்டும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறையா ஸ்ட்ராட்டஜி நான் அப்ளை பண்ணுறேன், ஆனால் எனக்கு தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் எப்போதுமே ஸ்ட்ராட்டஜியை நல்லா கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா, புல்லிஸ் அப்படின்னு வரும்போது இதுக்கு நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி பியரிஸ் அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, நியூட்ரல் அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜி இருக்குது, சரிங்களா? இந்த மூணு விஷயத்தையுமே இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ பிகினராக இருந்து இதை பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும், சரிங்களா? ஸோ எந்த மாதிரியெல்லாம் ட்ரேடை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இங்கே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸ்ட்ராடல், ஸ்ட்ராங்கிள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஐடியாஸ் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், சரிங்களா? அதே மாதிரி பொதுவாக நான் இந்த குரூப்லேயே வந்துட்டு என்ன அப்படின்னா ட்ரெண்டை பற்றி கொடுத்துருப்பேன். நான் எப்போவுமே டெய்லி குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுவேன், சரிங்களா? இதில் ட்ரெண்ட் அனலைசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டெக்னிக்கல்ஸ் அப்படிங்கிறது, டெக்னிக்கல் அனலைசிஸ் நீங்கள் கட்டாயமாக இதை பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஈஸியாகவே அப்ளை பண்ணலாம், சரிங்களா? இப்போது நீங்கள் மார்க்கெட்டில் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் மேஜராக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிடுங்க. ஸோ மார்க்கெட்டில் பேசிக்கான விஷயமே இதுதான். இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிருங்க, ஓகேங்களா? இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு 2 to 3 வீக்ஸ் டைம் எடுத்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ பேசிக்காக இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் கட் கிடச்சிருக்கு, சரிங்களா? இதில் நம்ம ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமோ மந்த்லி டைம் ஃப்ரேமோ எடுத்து அதனுடைய ஹை நெக்ஸ்ட் வர மூவில் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரிஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம், சரிங்களா? இது பேசிக்காக நம்ம ட்ரெண்ட் ட்ரா பண்ணும்போதே நமக்கு ஒரு ஐடியாஸ் கிடச்சிரும், சரிங்களா? இப்போது இதில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன். அதாவது கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ஜென்ரலாக இருக்கும், சரிங்களா? கால், புட். இப்போ நீங்கள் என்ன கணிச்சிருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகுது, மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா அப் ட்ரெண்டை நோக்கி ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன தெரியும், கால் வந்து மேலே போகும், புட் வந்து கீழே இறங்கும், சரிங்களா? இப்போ ஜென்ரலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ட்ரேட், அதாவது ஒன் சைடாக ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு கால் மட்டும் எடுத்து அப்ளை பண்ணுறீங்க, சரிங்களா? பேசிக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ரிஸ்க் அதிகம். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும், கம்மி பண்ணிடணும், சரிங்களா? எங்கேயுமே போயிட்டு நம்ம கேபிட்டலை இழக்கிற மாதிரி போகவே கூடாது. அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும்போது காலை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பை பண்ணுவோம்ல, பை பண்ணாதீங்க, சரிங்களா? அதுக்கு பதிலாக புட்டை செல் பண்ணுங்கள். எப்படி செல் பண்ணணும் சொல்கிறேன். நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரைஞ்சிட்டீங்க, சரிங்களா? நல்லா ட்ரா பண்ணிட்டீங்க. ஸோ இதனுடைய வேல்யூ 100, ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் வந்து 100, இதனுடைய வேல்யூ வந்து 90ன்னு எடுத்துப்போம். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மார்க்கெட் 90லேருந்து 100 நோக்கி போகுது அப்படிங்கிறது தான் உங்களுடைய கணிப்பு. நீங்கள் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கிறீங்க, உங்களுடைய அனுமானம். சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போகுது அப்படிங்கிறத உங்களுடைய அனுமானம், ஏன்னா ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட், ஓகேவா? அப்போது இப்படி மார்க்கெட் மேலே போகும்போது கால் சைட் போகாமல் புட்டில் இருக்க ஹை ப்ரீமியம் ஒரு 1500, சரிங்களா? அதே மாதிரி புட்டில் அவுட் ஆஃப் த மணியில் போயிட்டு ஒரு 100-150 இருக்கிற ப்ரீமியமை எடுத்துடணும், சரிங்களா? ஹையாக இருக்கிற ப்ரீமியமை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செல் பண்ணணும், சரிங்களா? அப்போ மார்க்கெட் மேலே போகும்போது புட்டு என்னாகும், கீழே இறங்கும், சரிங்களா? அதே மாதிரி இங்கே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கம்மியாக இருக்கிற ப்ரீமியமை பை பண்ணணும், சரிங்களா? கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். பிகினராக இருக்கிறவங்க நல்லா கவனிங்க. இப்போது எனக்கு ரிஸ்க் கிடையாது. ஏன் அப்படின்னா நான் நினச்ச மாதிரியே மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, கீழே ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 1500 என்னாகும், மேலே போகும், சரிங்களா? இந்த 100 என்னாகும், இதுவும் மேலே போகும். மினிமம், அதாவது நீங்கள் மேக் பண்ணுறாங்களா சிலவங்க எனக்கு ஷோ பண்ணுவாங்க, அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மேஜரான அமௌண்ட் என்ன ஆகும், கேபிட்டல் வந்து போயிருக்கும், சரிங்களா? ட்ரேடில் அப்படி இல்லாமல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000-2000 இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கும், சரிங்களா? அதே இது நீங்கள் நினச்ச மாதிரி இந்த 90லேருந்து 100 போயிருச்சு, இல்லை 120 போயிருச்சு அப்படின்னா இந்த 100 என்னவாகும் அப்படின்னா 0 ஆயிரும்,
சரிங்களா. ஏன்னா புட்டு தானே, ரெண்டுமே வந்து புட் தான். ஒன்று புட்டில் வந்து ஒன்று செல் பண்ணியிருக்கேன், ஒன்று பை பண்ணியிருக்கேன். இது புரியாது பிகினராக இருக்கவங்களுக்கு, இந்த வீடியோ திரும்ப கவனிங்க. சரிங்களா. அப்படி போகும்போது சரிங்களா, மார்க்கெட் மேலே போகும்போது இது அப்படியே கீழே இறங்குதா, இந்த 1500 இருக்கா, இது அப்படியே கீழே இறங்கும். இதை செல் பண்ணியிருக்கிறனால ப்ராஃபிட் வரும். இங்கே இருந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 1000க்கு வந்துருச்சு, 1500லேருந்து 1000க்கு வந்துருச்சு, இது 0 ஆகிட்டு. அப்போது 1500லேருந்து 1000 நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 500 பாயிண்ட் என்னவாக இருக்கும், நீங்கள் மேக் பண்ணதாக இருக்கும். சரிங்களா. சாரி, 500 பாயிண்ட் நீங்கள் மேக் பண்ணதாக இருக்கும். இதில் இந்த 100 பாயிண்ட் உங்களுக்கு வந்து இது பை எடுத்துருக்கீங்க, கீழே 0 ஆச்சுன்னா என்ன ஆகும், லாஸ் தான். இதை நீங்கள் கழிச்சிட்டிங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது உங்களுடைய கேபிட்டலில் ஆட் ஆகும். சரிங்களா. ஃபர்ஸ்ட் அப்போது இங்கே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கணும். ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா மினிமமாக உங்களுக்கு என்ன இருக்கும், லாஸஸ் இருக்கும். சரிங்களா. அதே மாதிரி மார்க்கெட்டை பொறுத்த மட்டும், மார்க்கெட் இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து டவுன் ட்ரெண்ட், நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க, ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுறீங்க, மார்க்கெட்டை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே இறங்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, புட் சைடு போயிட்டு பை பண்ணுவாங்க. அதே ஸ்ட்ராட்டஜி தான். நீங்கள் அப்படி போகாமல் கால் ஆப்ஷன். சரிங்களா. இப்போ மார்க்கெட் வந்து கீழே இறங்க போகுது, இந்த பர்டிகுலர் அண்டர்லைனிங் அசெட் டவுன் ட்ரெண்டாக போகுது அப்படின்னு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க. நிறைய பேர் கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்ப்பாங்க, நீங்கள் அந்த மாதிரி பார்க்காதீங்க. இன்னொன்று, ஸ்டாக்லேயே இனிஷியலாக வரவங்க ட்ரேட் பண்ணுங்கள். ப்ரூஸ்லி சொன்ன அதே வார்த்தை தான். சரிங்களா. நீங்கள் ஒரு பஞ்ச் இருக்குது அப்படின்னா அதை நிறையா வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரூஸ்லிக்கு வந்து பயமாக இருக்குமா. ஒருத்தர் வந்துட்டு நிறைய அடி கற்றுக்குறாங்களா, அதை 1-2 ஸ்டெப்பில் நிறையா காலை வச்சு கிக் பண்ணுறது, ஹெட்டை வச்சு கிக் பண்ணுறது, இந்த மாதிரி ஹேண்டை வச்சு பஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல. இதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறவங்க பற்றி ப்ரூஸ்லிக்கு கவலையே கிடையாது. ஒரே ஒரு பஞ்ச் 1000 முறை 10,000 முறை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்படி 10,000 முறை ப்ராக்டிஸ் பண்ணவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அந்த ஒரு சான்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாக் அவுட் பண்ணி வெளியே அமுச்சிடுவாங்க. அந்த ஒரு இன்னும் சரியாக பண்ணுறவங்கள பார்த்தா ப்ரூஸ்லிக்கு பயமா. அதே மாதிரி தான் நீங்களும் என்ன பண்ணுங்கள், பேசிக்காக பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுங்க, ஸ்ட்ராடல், ஸ்ட்ராங்கிள், காலர், ஏதோ ஒன்று கரெக்டாக நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஒன்றுலேயே ப்ராப்பராக ப்ராக்டிஸாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். சரிங்களா. நிறையா நேம்ஸ் இருக்குது, பட் ட்ரெண்ட் தான். சரிங்களா. ட்ரெண்டை நீங்கள் பேஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய இன்டிமேஷன், அதாவது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் இருக்கும். உங்களுடைய ப்ரிடிக்ஷன் சரியான பட்சத்தில் இருக்கணும். சரிங்களா. அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் ஆகுது. இப்போ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுன்னு கணிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எல்லோரும் மாதிரி ட்ரேட் பண்ணாதீங்க. சரிங்களா. நீங்கள் வித்தியாசமாக யோசிங்க, ஐடியாலஜியை க்ரியேட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, வென் யூ ஸ்டார்ட் யுவர் ஸ்டடீஸ், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ லேர்னர். நீங்கள் கற்றுக்கிற நபராக மாறுறீங்க. வென் யூ பிகம் ஏ லேர்னர். சரிங்களா. கிரியேட் அண்ட் ஐடியாஸ், நிறைய ஐடியாஸ் இப்போ ஜென்ரேட் ஆகுதுல. இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்ல, நான் படித்து அதை லேர்ன் பண்ணதுனால தான் எனக்கு ஐடியாஸ் க்ரியேட் ஆகுது. வென் யூ கிரியேட் அண்ட் ஐடியாஸ் யூ ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட் ஆர் கெயின் அ எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சரிங்களா. எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க்கை அப்ளை பண்ணி சக்ஸஸ்க்கான பாதையில் போயிடுவீங்க. இவ்வளோ தான் சிம்பிளான விஷயம். ஃபர்ஸ்ட் ஸ்டடீஸில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. இப்போ மார்க்கெட் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா டவுன் ட்ரெண்ட். சரிங்களா. நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க. அப்போது இப்படி ப்ரெடிக்ட் பண்ணுற சூழலில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆகிடுச்சா, அப்போது நீங்கள் புட்டை போய் பை பண்ணுறதுக்கு பதிலாக ஃபுல்லாக காலை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் இருக்கிற ப்ரீமியம் ஹையாக இருக்குது, இந்த மணியில் போயிட்டு ப்ரீமியம் ஹையாக இருக்கும். சரிங்களா. அதில் போய்ட்டு ஒரு 1000 என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் இதுக்கு பெரிய கேபிட்டல்லாம் தேவைப்படும். ஃபஸ்ட்டு பை பண்ணி செல் பண்ணுங்கள். மினிமமான கேபிட்டல் தான் தேவைப்படும். சரிங்களா. ரிஸ்க் ரிவார்டை கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டேரெக்டாக நீங்கள் செல் பண்ணிங்கன்னா 1.5 lakh தேவைப்படும். சரிங்களா. பை பண்ணி செல் பண்ணுங்கள். ஸோ அதிகமாக இருக்கிற ப்ரீமியமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செல் பண்ணுறோம். கம்மியாக இருக்கிற ப்ரீமியமே என்ன பண்ணுறோம், பை பண்ணுறோம். இப்போ நீங்கள் நினச்ச மாதிரி இதெல்லாம் நெஃப்டியில் சூப்பராக ப்ளே ஆகும். சரிங்களா. நீங்கள் நினச்ச மாதிரி இந்த மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் போகுது, ஒரு 50 பாயிண்ட் பக்கம் 100 பாயிண்ட் எல்லாம் 200 பாயிண்ட் டவுன் போகுது அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டு கீழே சரியும் போது கால் என்ன ஆகும், கீழே சரியும். இதை செல் பண்ணியிருக்கிறீங்க. சரிங்களா. அப்போ என்ன ஆகும், செல்லேருந்து கீழே இறங்கிக்கிட்டே வரும். இது 100க்கு கீழே இறங்காது, 100லேருந்து இது 0 தான் போகணும், 0வில் போய் ஸ்டக் ஆயிரும். ஆனால் இது நிறையா இறங்கும், 1000லேருந்து 0 வரைக்கும் இறங்கலாம். இது சப்போஸ் ஒரு 200 பாயிண்டில் வந்து நிற்கி அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 100 இதில் நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100 பாயிண்ட் வரும். சரிங்களா. ஒரு லாட் சைஸ். சரிங்களா. 100 அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 10K என்ன ஆகும், உங்களோட கேபிட்டலில் ஆட் ஆகிரும். சரிங்களா. அப்போது சரி ஓகே, இதில் ரிஸ்க் என்னவா இருக்குது, அதாவது இங்கே ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது, எல்லாருமே கேட்பாங்க. சரிங்களா. இது தேர்டு தான் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். தேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் நியூட்ரல். சரிங்களா. இப்போ நான் உங்களுக்கு அப் ட்ரெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், புல்லிஷ். சரிங்களா. பியரிஷ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நியூட்ரல் அப்படின்னு ஒன்று இருக்குது.
இப்போ பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸை பொறுத்த மட்டும் இவங்க பொதுவாக எல்லாருமே பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். நானே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் எங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆப்ஷன்ஸை பொறுத்த மட்டும் ஒரு வரப்பிரசாதமே ஹெட்ஜிங் தான். சரிங்களா? பேஸ்டான ஹெட்ஜிங் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிஸ்க்கு அப்படியே ஃபுல்லாக கம்மி பண்ணிடும். இப்போது நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து ரொம்ப கேபிட்டல் கம்மியாக இருக்கிறதுனால தான் நான் என்ன பண்ணுறேன், சரிங்களா, கால் சைடோ புட் சைடோ போகிறேன். என்கிட்ட கேபிட்டல் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மார்க்கெட் வந்து நியூட்ரலில் தான் இருக்கும். சில ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்து கணக்காக இந்த மாதிரியே மந்த்லி கேண்டில் இருக்கும். நியூட்ரலாக நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுக்கு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், காலையும் செல் பண்ணுங்கள், புட்டையும் செல் பண்ணிங்க அப்படின்னா டைம் டிகேன்னு ஒன்று இருக்குது. அந்த மந்த் வந்து மொமெண்டமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டுலேயுமே டைம் டிகே ஒர்க் ஆகி ரெண்டுமே செல் பண்ணியிருக்கீங்கல்ல, அல்டிமேட்டான ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். இப்போ இதுவுமே 1000 அப்படின்னா இதுலேருந்து ஒரு 50 பாயிண்ட் இறங்கினாலும் சரி, சரிங்களா, இதுலேருந்து ஒரு 50 பாயிண்ட்டு, சரிங்களா, உங்களுக்கு டைம் டிகே அப்படிங்கிறது ஆப்ஷனில் தொடர்ச்சியாக நீங்கள் வந்தீங்கன்னா தெரியும். அதனால தான் செல்லிங் அப்படிங்கிறது இங்கே நல்ல ப்ரிஃபரபிள். இங்கே எல்லாருமே நல்லா மேக் பண்ணுறது கொஞ்சம் கேபிட்டல் வச்சுட்டு ஒரு பேங்க் இன்ட்ரெஸ்ட் மாதிரி மேக் பண்ணோம் அப்படின்னா செல்லிங் ரைட்டான பாயிண்ட். இது மார்க்கெட் மேலே போனாலும் சரி, சரிங்களா, ஒன்ஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா கால் மேலே போகும், புட்டு கீழே இறங்கும். ஸோ இங்கே உங்களுக்கு லாஸ் வந்தாலும் இங்கே கீழே இறங்குறது நல்லா இறங்கும். சரிங்களா? அப்போ இங்கே உங்களால் என்ன பண்ணுவேன், பேர் பண்ணாலும் மினிமம் அப்படியே லாஸ் வந்தாலும் மினிமமாக தான் உங்களுக்கு என்ன இருக்கும், இதில் ரிஸ்க்கு அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? இதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா 4th பாயிண்ட், எல்லாருமே ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற வைக்கிங்க. நீங்கள் சிங்கிள் ட்ரேடு, சிங்கிள் ஆக்ஷன், இஃப் யூ மேக் அ சிங்கிள் ஆக்ஷன் என்ன ட்ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் சின்ன ட்ரேட் தான் எடுக்கிறீங்க, சிங்கிள் ஆக்ஷனில் தான் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி எடுத்துருங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் இந்த வீடியோஸ் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நான் இப்போ இனிஷியலாக காட்டினல அந்த பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு மாஸ்டர் கிளாஸ், கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா என்கிட்ட கேபிட்டல் கம்மியாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மார்க்கெட் அப்படிங்கிறது 100 அப்படின்னு இருக்குது. இந்த அண்டர்லைனிங் அசெட், இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த ஸ்டாக் வந்து 100 அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இதோட வேல்யூஸ் இப்போ கரண்ட் வேல்யூ வந்து 100. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனோட அவுட் ஆஃப் த மணி இந்த 100க்கு மேலே போய் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் வந்து 10 இருக்கும். சரிங்களா? அவுட் ஆஃப் த மணி போனீங்கன்னா அதே மாதிரி புட்டுக்கு பார்த்தீங்கன்னா கீழே, சரிங்களா, 90க்கு கீழே அப்படின்னு நீங்கள் வாரீங்கன்னா இது அவுட் ஆஃப் த மணி, இதுவும் 10ன்னு எடுத்துப்போம். இதையும் பை பண்ணுங்க, நீங்கள் இதையும் பை பண்ணுங்க. சரிங்களா? இப்போது நல்ல ஒரு பேட் நியூஸ் க்ரியேட் ஆகுது மார்க்கெட்டை பொறுத்த மட்டும். கொரோனா இருக்குது, டேரிஃப் இருக்குது, சரிங்களா, டாக்ஸேஷன் இஷ்யூ, யார் மீதோ யார் வார் பிரச்சனை இருக்குது. அமெரிக்காவை பேஸ் பண்ணி கொஞ்சம் கவனிச்சிருங்க, சிங்கப்பூரையும் கொஞ்சம் கவனிங்க, குளோபலாக இருக்கிற நியூஸை கவனிங்க. கோல்டு ரேட்டு, சரிங்களா, நல்லா ஃபால் ஆகுது இல்லை நல்லா ஹை ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இப்போது மார்க்கெட்டிங் வந்து 50 பாயிண்ட் கீழே வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு கீழே வருது. இது ரெண்டுமே பை தான். இது வாங்குறதுக்கு மினிமம் இதுக்கு ஒரு 2000 உங்களுக்கு தேவைப்படும். சரிங்களா? இதுக்கு ஒரு 2000 தான் தேவைப்படும். ஆப்ஷன்ஸ் நீங்கள் போகிறீங்கன்னா 6 to 7, 8Kலேயே நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதில் ரெண்டுமே என்ன அப்படின்னா பை தான். சரிங்களா? அப்போ நம்ம பையை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சி இருக்கா, கால் ஆப்ஷன் இருக்கா, இது வந்து 0 ஆயிரும். ஏன்னா மார்க்கெட் வந்து சரிஞ்சிச்சு, 100லேருந்து 50க்கு வந்துருச்சு. சரிங்களா? இது என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். சரிங்களா? அப்போது இது என்ன ஆகும், இது 50 பாயிண்ட் மேலே போய் ஆல்ரெடி 10ல் இருக்கீங்க, ஒரு 60 பாயிண்ட் வந்துடும். சரிங்களா? இங்கே 10 நீங்கள் இந்த லாஸ் ஆனதை கழிச்சிங்கன்னா 50 பாயிண்ட் உங்களுடைய கேபிட்டலில் ஆட் ஆயிரும். சிம்பிள் லாஜிக். நீங்கள் கேபிட்டல் கம்மியாக வச்சுருக்கிறீங்கன்னா ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், கேபிட்டல் ஹையாக வச்சுருக்கீங்கன்னா ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். இதுக்கு தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? அயன் கான்டராக இருக்கட்டும், பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரெட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே நான் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வீடியோஸ்லேயுமே இதை பற்றி தெளிவாக ஒரு பிம்பம் இருக்கும். அதனால் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே guys, thank you so much for watching this video. Tata, bye bye, see you.